உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், கௌதம். ஹலோ, என்ன இன்ஸ்பெக்டர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம கௌதம் கௌதம்னு கத்துறீங்க. கௌதம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அதானே, இவ்வளவு பெரிய விஐபி வீட்டுக்குள்ள வரும்போது இப்படிதான் பெர்மிஷன் இல்லாம வருவீங்களா? என்னமோ உங்க வீட்டு வேலைக்காரன பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி கௌதம் கௌதம்னு கூப்பிடுறீங்க. மேடம், கௌதம் யாராவனா இருக்கட்டும், அக்யூஸ்ட்னு வந்துட்டா போலீஸ்க்கு எல்லாரும் ஒண்ணுதான். என்னங்க அக்கிஸ்ட்னு தப்பு தப்பா பேசுறீங்க? அனாவசியமா என் பேரன் அப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இதெல்லாம் நல்லதே இல்லை. நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமா, ரொம்ப பேசுனீங்கன்னா அப்புறம் உங்க மேலேயே மான நஷ்ட வழக்கு போட வேண்டி வரும். ஐயோ அத்தை, சும்மா இருங்க. இப்ப போய் போலீஸ் கிட்ட தேவையில்லாம கேசு கீசுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வேற எப்படி பேச சொல்ற? அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு நீதான் பாக்குறல்ல. சரிங்க அத்தை, நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நீங்க மரியாதை கொடுத்து பேச பழகுங்க. இல்லனா அத்தை சொன்ன மாதிரி உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். ஹலோ மேடம், நீங்க என் மேல என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துக்கங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இப்ப இங்க வந்திருக்கிறதே கௌதம் அரெஸ்ட் பண்றதுக்கு தான். என்னது, பிக் பிரதரை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? எதுக்கு? அப்படி கேள்றா, கௌதம் மேல கை வச்சிருவாங்களா இவங்க? சார், குற்றவாளியை வாக்குமூலம் கொடுத்திருக்கான். கௌதமோட ஒய்ஃப் மதுமிதா தான் அவனுக்கு பணம் கொடுத்து ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அவங்கள அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. என்னையா என்னமோ கதையா சொல்ற? கதையெல்லாம் இல்ல மேடம், நடந்ததை தான் சொல்றேன். அவன் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு தான் நாங்க இங்க கௌதம் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி தேவையில்லாம அபாண்டமான பழி எல்லாம் போடாதீங்க. என் பையன் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டான். பச்சை குழந்தை சார் அவன். ஆமா, இது முழுக்க முழுக்க போய் என் மாப்பிள்ள மேல பழி போட நான் விடவே மாட்டேன். பழியெல்லாம் போடல சார், நடந்தது இதுதான். விசாரணைக்கு ஒத்துழைச்சா கௌதம மரியாதையா கூட்டிட்டு போவோம். இல்லனா என்ன பண்ணுவீங்க? ஓ சரி, நீங்க பிரச்சனை படாம இருக்க மாட்டீங்க போல. மேடம், எங்களை டியூட்டியை செய்ய விடாம தடுத்தீங்கன்னா அக்யூஸ்ட கைது பண்ண வந்த இடத்துல உங்களையும் கைது பண்ண வேண்டி வரும். என்ன ஓவரா பேசுற? எங்க அம்மாவே அரெஸ்ட் பண்றேங்கிற? மரியாதையா பேசுங்கன்னு சொன்னா மரியாதையா பேசுறேன், அரெஸ்ட் பண்ணுவேன் அது இதுங்கிற? அப்படி கேளுன, போலீஸ்னா பயந்துருவோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கையெடு, கையெடுன்றல்ல, கையறியா? மரியாதையா கூட்டிட்டு போலான்னு வந்தா நீங்க எல்லாம் என்னைய மிரட்டுறீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்க எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. சட்டேவா பிடிக்கிறா, முதல்ல இவனை வண்டியில ஏத்துங்க. இருங்க, இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? கௌதம அரெஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? போங்க, போய் அரெஸ்ட் பண்ணுங்க. என்னாச்சு இந்த கிழவிக்கு? இதோட அருமை பேரனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம கிழவி இப்படி உட்கார்ந்திருக்கு. சார், கொஞ்சம் உள்ள வந்து பாருங்க சார். அண்ணே, ஒரு நிமிஷம் உங்க போனை தர முடியுமா? அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணணும். இந்தாமா. ஹலோ அண்ணே, நான் மதுமிதா பேசுறேன். அம்மா, என்னம்மா நீங்களா? ஆமா, எங்க இருக்கீங்க? இது யாரோட நம்பருமா? அம்மா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையே? அண்ணே அண்ணே அண்ணே, இப்ப பேசுறதுக்கு டைம் இல்லைண்ணே. ஒரு நிமிஷம் பாட்டிக்கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? ரொம்ப அர்ஜென்ட். தரேம்மா, ஒரே ஒரு நிமிஷம். அம்மா, 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 ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கம்மா. இதோ வந்துட்டாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி படபடன்னு கதவை தட்டுறீங்க? மது அம்மா லைன்ல இருக்காங்கம்மா. மதுவா? ஆமாம்மா. கொடுங்க.
ஹலோ மது, எங்க இருக்க? என்னாச்சு உனக்கு? பாட்டி 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 பதறாதீங்க. இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாட்டி. பிரச்சனையா? என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி. ஐயோ, என்னம்மா சொல்ற? போலீஸ்காரங்களுக்குலாம் என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? ஒரு ரவுடி வாய்க்கு வந்ததையெல்லாம் சொன்னா உடனே நம்பிடுவாங்களா? என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்களா? அதுதான் பாட்டி எனக்கும் புரியல. ஆனா ஒண்ணு பாட்டி, நிச்சயமா சொல்றேன், இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் பெருசா சதி பண்ணிட்டு இருக்காங்க. யாருமா அப்படி நமக்கு சதி பண்றவங்க? அதை கண்டுபிடிக்க தான் பாட்டி நானும் போராடிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்ன குற்றவாளி ஆக்கிட்டாங்க. ஆனா பாட்டி, நான் இதை சும்மாவே விட மாட்டேன். விடக்கூடாதுமா. என் பேரனையும் உன்னையும் இப்படி ஓட வைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சும்மாவே விடக்கூடாது. பாட்டி, இன்னொரு விஷயம். சொல்லுமா. பாட்டி, நாளைக்கு காலையில கௌதம் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருவாங்க. என்னம்மா? என்ன மது சொல்ற? ஆமா பாட்டி, அத சொல்லதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னம்மா இது? ஒரு பாவமும் பண்ணாத என் பேரனை ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? அவனால இதை தாங்கிக்கவே முடியாதுமா. இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வழியே இல்லையா? பாட்டி, ஒரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கௌதம் வீட்ல இருக்க வேணாம். கௌதம உடனே அங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. சரிம்மா. பாட்டி, வெளியில போலீஸ் இருப்பாங்க. வெளிப்பக்கமா போக வேணாம். ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு பின்பக்க வாசல் வழியா தப்பிக்க சொல்லுங்க. சரி சரிம்மா. பாட்டி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணா ட்ரேஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் சமையல்காரருக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். புரியுதுமா. பாட்டி, எப்படியாச்சும் அவரை தப்பிக்க வச்சிருங்க. சரி சரிம்மா. ஆனா அவன் தப்பிச்சு எங்க போவான்? நான் அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன் பாட்டி. நான் உடனே கௌதம தப்பிக்க சொல்றேன். நீ பார்த்து பத்திரமா இருமா. சரிங்க பாட்டி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. ஐயோ, இவன் வேற குண்டா இருப்பானே. ஜன்னல் வழியா எப்படி தப்பிச்சு போவான்? ஐயோ கடவுளே, 2 பேரையும் நீதான் எப்படியாவது காப்பாத்தணும்பா. ஜன்னல் கம்பியை கழட்டிட்டு இதுவரையே தான் தப்பிச்சு போயிருக்கான். யோ, கவனமா இருக்க சொன்னா அப்படி தப்பிக்க விட்டீங்களேயா? என்னையா? எனக்கு நம்ம பாட்டி மேலதான் சந்தேகமா இருக்கு. கரெக்ட். எனக்கும் கிழவி மேலதான் டவுட்டா இருக்கு. கரெக்ட். நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இருங்க. பாட்டி, பிக் பிரதர் எங்க? அறிவு இருக்கா உனக்கு? நானும் உங்களோட தானே இருக்கேன். என்ன வந்து அண்ணன் எங்கன்னு கேக்குற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.